ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன தொடரும் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது என்ன படம்டா சாமி, படத்துல ட்விஸ்ட் வந்துட்டு எக்கச்சக்கமா குட்டி கிடக்குது. ட்விஸ்ட் அப்படின்ற விஷயம்லாம் தாண்டி படம் பார்த்து முடிக்கும் போது நமக்கு ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அந்த ஃபீலை இந்த படத்துல என்னால கொடுக்க முடியுமா, எக்ஸ்பிளனேஷன்ல கொடுக்க முடியுமான்னு தெரியல. இந்த படம் ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயே இருக்கு மக்களே. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு கூட போய் பார்க்கலாம். இந்த படத்துடைய ஒன்லைனை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல மக்களே. பொறுமையா இந்த படம் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா முடிக்க ட்ரை பண்றேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பெல்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வாங்குறீங்க. முக்கியமா இந்த டபுள் சைட் பெல்ட் வந்துட்டு இது வரைக்கும் 300க்கு மேல சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பெல்ட்டை 777க்கு சேல் பண்ணிட்டு இருக்க மக்களே. இப்போ உங்களுக்காக ஆஃபர் பிரைஸ்ல 699க்கு மட்டும் தான் சேல் பண்றேன். ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே தேனி பக்கத்துல ஒரு மலைப்பகுதி அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து நிறைய மக்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ், தீயணைப்பு துறையினர் எல்லாருமே போயிட்டு மீட்கும் பணியில இறங்குறாங்க. அப்படி எல்லாரையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜீப் வந்துட்டு கவுந்து கிடக்குது. ஒரு தாத்தா உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த தாத்தாவையும் கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா மறுபடியும் வேற ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு, சார் இந்த ஜீப்புக்குள்ள என்னமோ இருக்கு, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீயணைப்பு துறை ஆபீசர் கூப்பிடும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஓடி வராங்க. அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு காமிக்கல. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மாலையெல்லாம் போட்டுட்டு சாமிகள் எல்லாம் கூப்பிட்டு ஐயப்பனை பார்க்க மலைக்கு போறாரு போல. போகும்போது கதையா சொல்லிட்டு போறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய டூப்லாம் போட்டிருக்காராம். பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிருக்காரு மக்களே. சினிமால டூப் போடுவாங்க, சண்டை போடுவாங்க. அந்த ஃபைட் சீனுக்கு வந்துட்டு டூப்லாம் நடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நடிச்சிருக்காராம். எங்க பழனிசாமி மாஸ்டர் மாதிரி ஒரு ஃபைட் மாஸ்டரை பார்க்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை பேசிட்டு போயிட்டே இருக்கும் போது குறுக்கால ஒரு கவர்மெண்ட் பஸ் கிராஸ் பண்ணி போது இவரு கருப்பாயிட்டாரு. டே ஒழுங்கா வண்டியை ஓட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு மறுபடியும் வண்டியில ஏறி வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. சவாரி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பையனை பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பையன் ஏதோ வெளியூர்ல ஸ்டே பண்ணி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா மக்களே. உனக்கு வர இவ்வளவு நேரமா, நீ வரமாட்டேன் இல்ல லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்த அப்படின்னா நான் ஆட்டோ இல்ல வேற கார்ல வந்திருப்பேன் அப்படின்னு போது, டே அப்பா நானே ஒரு பென்ஸ் கார் வச்சிருக்கும் போது நீ ஏன்டா வேற கார்ல வரணும் அப்படின்னு போது, பொல்லாத பென்ஸ் காரு சரியான தகர டப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வெறுப்பாகிறாரு. உனக்கெல்லாம் என்னடா இந்த காரை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அம்மா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பாக்கு நம்ம ஹீரோக்கு மனைவி கால் பண்ணுவாங்க. ஹீரோ எடுக்கல போல. பையனுக்கு கால் பண்ணி அந்த பென்ஸ் என்ன பண்ணுது, கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்குது. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் போன் வாங்கி கொடுத்தா போனை ஒழுங்காவே யூஸ் பண்ண மாட்டீங்க, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு போது, மா நான் இப்போ ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன், பென்ஸ் பக்கத்துல தான் உட்காந்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். இந்த படம் முழுக்க ஹீரோவை மோஸ்ட்லி எல்லாரும் பென்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ இந்த ஓட்டிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா பென்ஸ் காரு, இது மேல உயிரா இருப்பாரு. சோ அதனாலேயே எல்லாருமே நம்ம ஹீரோவை பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்போ கூட என்ன பென்ஸ் போன் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, நான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது போன் பேச மாட்டேன், போன் எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ போன் எடுக்க மாட்டேற, ஆனா உன் பொண்ணு போர்வையை போத்திக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கா, குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு போது அந்த பொண்ணு போயிட்டு பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. கதவை இவங்க வெளியே லாக் பண்ணிட்டு நீ உள்ளே கடை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போனை வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா. போன் வந்துட்டு படிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்மளும் வாங்கி கொடுத்தோம், அநியாயமா வேற எதுக்கும் யூஸ் பண்றா போல அப்படின்னு போது, நீ தப்பாலாம் நினைக்காத, என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, போனை கொடு, போயிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு திறந்து விடு அப்படின்னு போது, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்படியே ஹீரோவும் பையனும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு மனைவி, ஒரு பொண்ணு, ஒரு பையன், அதுக்கப்புறம் ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி பொண்ணை வந்துட்டு கதவை திறந்து வெளியே விடுறாரு. உன் பொண்டாட்டிக்கு வந்துட்டு வர அறிவே இல்லாம போச்சு, பயங்கர கிரிஞ்சா நடந்துக்கிறாங்க, நான் சும்மா யார்ட்டியாச்சும் பேசினேன் அப்படின்னா கூட நீ என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு மனைவி கிட்ட பேசி இன்னைக்கு வேணா வெளியே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு போது, உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகறாங்க. பிராமிஸா வெளியே போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னவரு வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு வந்து நிலாவை காமிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் வெறுப்பாயிட்டு அமைதியா உட்காந்து சாப்பிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோடைய வாழ்க்கை, ஹீரோடைய ஃபேமிலியோடைய வாழ்க்கை, இது எல்லாத்தையும் ஒரு குட்டி பாட்டு மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ஓரமா வண்டியை நிப்பாட்டிட்டு சவாரி ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. பாட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த
டைம்ல பழனி மாஸ்டர் கால் பண்றாரு. என்னப்பா வர வர பிஸி ஆயிட்ட, 3-4 நாளா போனே காணும் அப்படின்னும் போது, இல்ல மாஸ்டர் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது, உங்களை போயிட்டு மறப்பனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லடா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, அதுக்கப்புறம் உன்னுடைய மனைவி ஒரு தைலம் வாங்கி அமுச்சு விட்டாங்க இல்லையா, அதுவும் இப்போ காலியா போச்சு, அதை வாங்கிட்டு வா, இல்ல அப்படின்னா கொடுத்தனுப்பு, ஒரு நாள் நீயும் வந்து பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லும் போது, அங்க கூடவே இன்னொருத்தர் இருக்காரு. இவரு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு போல. அவரும் போன்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலான்னு போனை கட் பண்றாங்க. இந்த சீன்ல பழனி மாஸ்டரா நம்ம பாரதி ராஜா தான் நடிச்சிருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவுடைய பையன் வெளியில ஒரு காலேஜ்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஹீரோவுடைய பையனை தவிர அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஹீரோவுடைய அம்பாசிடர் காரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காரு செம்மையா இருக்கு, இந்த காரை ஓட்டி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓவரா பேசிட்டு இருக்கும் போது, இந்த காரை நான் யாருக்கும் ஓட்ட கொடுக்க மாட்டேன், வேணா உட்கார்ந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அப்பயும் போகும்போது பையனை வந்துட்டு முறைக்கிறாரு, பாரா உனக்கு தான் இந்த காருடைய அருமை தெரியல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. பயங்கரமான விருந்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்காரு. இந்த டைம்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க வராரு. வந்தவரு வா சரக்கடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, நம்ம ஹீரோயின் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஃப்ரெண்டோட ஒயின் ஷாப் போறாரு. போயிட்டு லைன்ல வெயிட் பண்ணி சரக்கு வாங்கும் போது, முக்கியமா பில்லு வாங்கிட்டு சரக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது, அந்த டைம்ல அந்த வண்டியை யாரோ எடுத்துட்டு போறாங்க. யோ பென்ஸ், அந்த வண்டியை பாரு, உன்னுடைய பென்ஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னும் போது, ஐயோ என்னுடைய பென்ஸ் மாதிரி கிடையாது, என்னுடைய பென்ஸே தான், எவன் ஓட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வண்டியை தூக்கிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ யார் அந்த வண்டியை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நம்ம ஹீரோவுடைய பையனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையனுக்கு இந்த காரை ரொம்ப பிடிச்சிருக்கான், நான் ஒரே ஒரு வாட்டி ஓட்டி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு கிளம்பிட்டான். டே அப்பா பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு, ஒழுங்கு மரியாதையா வண்டியை நிப்பாட்டு, அவர் வந்தாரு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னும் போது, பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது, கியரே மாற மாட்டேங்குது, ஸ்டேரிங் கூட ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்னு தாறுமாறா காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டாரு. வண்டியை நிப்பாட்டு அப்படின்னும் போது, எங்க நிப்பாட்டுறது, நிக்கவே மாட்டேங்குது அப்படின்றான். இந்த காரை அந்த பையனால கண்ட்ரோலே பண்ண முடியாம கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு இதுல முற்றா மக்களே முட்டி வண்டியை நிப்பாட்ட நம்ம ஹீரோ அந்த வண்டியில இருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்தவரு பையனுடைய காதா மட்டும் ஓங்கி ஒரு போடு, அறிவு கிட்டவனே சொல்லாம கொள்ளாம வண்டி எடுத்துட்டு போவியா, வண்டியை ஓட்ட தெரியாம எங்கேயாச்சும் முட்டி உனக்கு ஏதாவது ஆனா என்னடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கிருந்து போக சொல்லிடுறாரு. இப்போ வண்டிக்கு சமயம் அடிபட்டு இருக்கும். அந்த வண்டியை கொண்டு போயிட்டு ஷெட்ல விடுறாரு. இந்த ஷெட்ல வந்துட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த பையனை ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் இந்த காரை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அது போச்சு இது போச்சு அப்படின்னு சொல்லும் போது, இந்த மெக்கானிக் ஷெட்டோடைய ஓனர் ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சவர் போல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த டப்பா காருக்கு செலவு பண்ணிட்டு இருக்க போற, இந்த காரை தூக்கி போட்டு வேற கார் வாங்கிக்கோ அப்படின்னும் போது, நான் உங்களுக்கு எவ்வளவு பாக்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மூடிட்டு சொல்ற வேலையை பாருங்க, காரெல்லாம் மாத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை அடிச்சிட்டு இருப்பாரு. பையனும் ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி படிக்க மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ விடாம பையனுக்கு கால் பண்றாரு. பையன் செம கோவமா இருக்கான், போனே எடுக்க மாட்டான். நம்ம ஹீரோ வாய்ஸ் மெசேஜ் போட்டாரு, அப்பாவை மன்னிச்சுக்கோ, அப்பா கோவத்துல கை நீட்டி உன்னை அடிச்சிட்டேன், அண்ட் வந்துட்டு உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன், காரை ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றது, அப்பாவை மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது அந்த பையன் வாய்ஸ் மெசேஜை கேட்கறான். ஆனா ரிப்ளைவே பண்ண மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, உங்க அப்பா தானடா சும்மா தான் அடிச்சாரு, பரவாயில்லடா விட்றா அப்படின்னு. அவன் திருப்பி காலே பண்ண மாட்டான். நம்ம ஹீரோ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பையனை அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா சென்னையில இருந்து அந்த ஃப்ரெண்டு கால் பண்றாரு. பழனி மாஸ்டர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு, அநியாயமா இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வீட்ல இருந்து கிளம்புறாரு. இந்த காரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷெட்ல ரிப்பேருக்கு விட்டு அப்படியே வீட்ல இருந்து கிளம்புறாரு. ஹீரோவுடைய மனைவியும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, நீ வந்துட்டு அவரை சிரிச்ச முகத்தோட எப்பயுமே பாத்துருக்க, இப்ப வந்தா அது நல்லா இருக்காது, நான் மட்டும் போயிட்டு பாத்துட்டு வரேன், நீ பசங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போறாரு. அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா சடங்கும் பண்ணி முடிக்கிறாரு. இவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வருது, அந்த மாஸ்டர் கூட இருந்தது, காலமிக்கி விட்டது, அவரு கூட ஒன்னா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷமான மெமரிஸ்லாம் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இவரை எரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள அனுப்பும் போது கூட, பென்ஸ் என்ன பார்க்க எப்படா வருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரே கூப்பிடுற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போக பயங்கரமா
அழுதுட்டு மனுஷன் இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி ட்ரெயின்ல போயிட்டு ஊர்ல இறங்க. அப்போ அந்த மெக்கானிக் ஷெட்டோடைய ஓனர் தான் வந்து ஹீரோவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. என்ன பிக்கப் பண்ண நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னும் போது எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனா, அண்ணா என்ன ஏன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்க, நான் வீட்டுக்கு போகணும், போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னும் போது ஒரு முக்கியமான விஷயம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக நம்ம ஹீரோவுடைய பென்ஸ் காரு போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. மக்களே அந்த மணின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பையன் கஞ்சா கடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வண்டியை கொண்டு போயிட்டு கடத்த போக அப்போ எஸ்ஐ வந்து கையும் களவுமா பிடிச்சிருக்காரு. எஸ்ஐய காதா மட்டும் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பையன் அங்கிருந்து ஓடி போயிட்டு இருக்கான். இவங்க காரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. எஸ்ஐக்கு மூஞ்சில வந்துட்டு ஒரு காயமும் பட்டிருக்கு. இந்த மெக்கானிக் ஷெட்டுடைய ஓனர் அந்த ஊருடைய பெரிய மனுஷன் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு கெஞ்சுறாங்க. அந்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு தெரியாது, தயவு செஞ்சு காரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சனா, இங்க பாருங்க அந்த மணி மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல 2 வாட்டி கஞ்சா வித்து மாட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல அமோகமா வியாபாரம் பண்ணிருக்கான். அவனை பிடிச்சி கொண்டு வர வரைக்கும் இந்த வண்டியை வெளியே விட முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பர்மிட்டே இல்லாம வண்டியை ஓட்டிருக்காரு, அதுவும் தர முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஃபைன் கட்டணுமோ நானே கட்டுறேன், தயவு செஞ்சு வண்டியை மட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு என்ன சொல்லணுமோ எல்லாமே சொல்லிட்டேன், அவனை கைது பண்ணி கூட்டிட்டு வராம இந்த வண்டியை விட முடியாது, ஒழுங்கு மரியாதையா வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வெளியே போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஷெட்டோடைய ஓனர் கிட்ட போயிட்டு சமையா சண்டை போடுறாரு. உங்களை நம்பி வண்டியை விட்டான் பாருங்க, என்னதான் சொல்லணும், அநியாயமா இப்போ என் வண்டி போச்சு அப்படின்னும் போது நானும் அந்த மணியை ரொம்பவே நம்பினேன், அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டான், காருடைய ஹெட்லைட்டை மாத்தணும், அதை வெளியூருக்கு போயிட்டு சிட்டிக்கு போய் தான் வாங்கிட்டு வர முடியும், நான் அண்ணா கார்லயே போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, ஆனா அநியாயமா இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னும் போது ஹீரோ சமையா சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் காரை கிட்ட போயிட்டு காரை பாக்குறாரு, ஒரே தூசியா இருக்கு, அழுக்கா இருக்கு, அநியாயமா குழந்தை மாதிரி பாத்துக்கிட்ட காரை இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த மணியோடைய வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா மணியோடைய அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அந்த பையன் எங்களுக்கு பிள்ளையே கிடையாது, இந்த ஊர்ல பிரச்சனை பண்ணிட்டு ஓடி போயிட்டான், இப்போ அங்க போயிட்டு என்ன பிரச்சனை பண்ணா அவனை தேடிலாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சமையா கத்துறாங்க. இங்க இருந்து இவங்களும் கிளம்பிட்டாங்க. கிளம்பி மறுபடியும் ஊருடைய பெரிய மனுஷன் கவுன்சிலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்சு அந்த எஸ்ஐ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆளு வளைஞ்சு கொடுக்கவே மாட்டான். இல்ல நான் அந்த மணியை கைது பண்ற வரைக்கும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் நீங்க வேணா காசு கொடுத்து பாருங்க, கண்டிப்பா அந்த ஆளு காசுக்கு தான் எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெரிய அமௌண்டா கொடுத்தா கண்டிப்பா வண்டியை விட்டுருவான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இப்ப அந்த எஸ்ஐய ஓரமா கூட்டிட்டு போயிட்டு எவ்வளவு வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இந்த எஸ்ஐ வந்துட்டு திடீர்னு வெளியே எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில நிக்கிற காரை போயிட்டு கழுவி விட்டுக்கிட்டு இருக்காரு. சமையா காண்டாயிட்டு, உனக்கு என்ன தைரியம் இருந்தா காரை கிளீன் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போடும்போது, காரை தானே கிளீன் பண்ண, ஓட்டிக்கிட்டா போன, அழுக்கா இருக்கு அதான் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அவரு வந்துட்டு பாயிறாரு. நம்ம ஹீரோ பிடிக்கலாம், உள்ள தூக்கிட்டு போலாம், அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய ஹீரோக்கும் போலீஸ்க்கும் சம சண்டை. டே நீ உன் காரை இங்கிருந்து எப்படி கொண்டு போறேன்னு நானும் பாக்குறேன்டா அப்படின்னும் போது, நான் இந்த காரை இங்கிருந்து கொண்டு போகாம நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே பிரிச்சு சண்டையெல்லாம் பிரிச்சு அங்கிருந்து கூட்டு போறாங்க. இப்ப அந்த ஊருடைய பெரிய மனுஷன் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. டே பைத்தியம் முச்சை வெட்டுகிளி, போலீஸ் ஸ்டேஷன்ல கார் நிக்குது, நீ பாட்னு போயிட்டு கழுவி விடுவியா, உனக்கு என்ன பைத்தியமா புச்சு போச்சு, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உனக்கு காரையே கிடைக்காது, காரை தூக்கி கைலாங்கல்ல போல போறாங்க அப்படின்னு வேற சொல்லும் போது ஹீரோக்கு வெறுப்பாகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நைட்டு வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அமைதியா தூங்காம விட்டத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க என்ன பாக்குறீங்க, என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காரை கொடுக்கவே மாட்டானுங்க, அந்த மணிப்பைய எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லும் போது மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கும் பையனுக்கும் என்ன சண்டை, போன் பண்ணி பேச மாட்டீங்களான்னு கேட்கும் போது, நான் வந்துட்டு கோவத்துல ஏதோ அடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கால் பண்ணா பையன் எடுக்கவே மாட்டான், வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் எதுவுமே ரிப்ளைவே வர மாட்டேங்குது, உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காலைல போன் பண்ணா உங்களை பத்தி கேட்கல, ஆனா பென்ஸ் காரை பத்தி கேட்டான் அப்படின்னும் போது, பரவாயில்ல என் மேல அவனுக்கு பாசம் இல்லனா கூட கார் மேல பாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, அந்த கார் வீட்டுக்கு வரக்கூடாதான், அதுக்குதான் ப்ரே பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும் போது இவரு கடுப்பாயிட்டாரு. கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. டார்லிங் இந்த டைம்ல எங்க கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காரு ஸ்டேஷன்ல நிக்குது, காரை யாராவது ஏதாவது பண்ண போறாங்க, நான் போயிட்டு பாக்குறேன், என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா ஸ்டேஷன் போறாரு. ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிளுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நீங்க வரலையான்னு எஸ்ஐ கிட்ட கேட்கும் போது இன்ஸ்பெக்டர் வந்தாதான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்து அங்க இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிள பாக்குறாரு. எப்படியாச்சும் எனக்கு கார் வேணும், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னும் போது நீங்க போயிட்டு இன்ஸ்பெக்டர் பாருங்க. அந்த எஸ்ஐ அப்படிதான் கொஞ்சம் மண்ட கோளாறு. இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரொம்ப நல்லவரு, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு. வந்தவரு ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சுட்டு வெளியே வர நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. நடந்த எல்லாமே சொல்லி கெஞ்சி கேக்குறாரு, எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்னும் போது யார் அந்த காரை பிடிச்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பென்னி சார் தான், எஸ்ஐ தான் அப்படின்னு நான் அவங்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசி அந்த கார் கீயை கொடுத்து அனுப்பு. இது ஒன்னும் அவ்வளவு பெரிய கேஸ்லாம் கிடையாது, வேற எவனும் கஞ்சா கடத்தி இருக்கான், அதுக்கு இவன் காரை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்றதுக்காக நீ காரை கொண்டு வருவியா, கீயை கொடு அவன் கிளம்பட்டும் அப்படின்னும் போது காரை கொடுக்க முடியாது அப்படின்னு போடா நீயே போயிட்டு காரை வெளியே எடுத்து கொடு அப்படின்னும் போது இவரு சாவியோட வெளியே போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார. சார் வேணாம் சார், என்னுடைய காரை என்ன தவிர நான் வேற யாரையுமே ஓட்ட விட மாட்டேன், தயவு செஞ்சு காரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரே காரை தாறுமாறா வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு காரை கொடுக்க முடியாது அப்படின்றாரு. இங்க பாரு பென்னி, இதெல்லாம் அவ்வளவு பெரிய கேஸே கிடையாது, உனக்கு ஈகோ தலைக்கேறி போச்சு, ஒழுங்கா கீயை கொடு அப்படின்னும் போது இல்ல சார் கால்ல இருந்து இவன் என்ன பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா, ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது கீயை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஹீரோ கிட்ட கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அங்கிருந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ காரு கிட்ட போறாரு. அதே டைம்ல மனைவி கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னாச்சு காரு கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எந்த பிரச்சனையுமே கிடையாது, காரு கிடைச்சிருச்சு, இப்ப நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு ஏதோ பேசுறான். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு சவாரி இருக்கு என்ன கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த டைம்லயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் இந்த டைம்ல வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல கண்டிப்பா வருவேன், எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கான்ஸ்டபிளுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் அதான் போலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ போகும்போது பாட்டுலாம் வைக்கிறாரு. இந்த பாட்டுலாம் உனக்கு பிடிக்குமா, இளையராஜா பாட்டு அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ராஜா சார் பாட்டு யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆமா அது என்ன உன் பேரு பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோடைய பேரு சண்முகம் தான், எல்லாருமே பென்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு பென்ஸ் கார்னா ரொம்ப பிடிக்குமா, பென்ஸ் கார் பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பென்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. சரி ஓகே உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேச ஆரம்பிக்கும் போது மனைவி 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களாம். மேரின்னு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாரு. உன் ஃபேமிலியை பத்தி சொல்லு அப்படின்னும் போது ஒரு மனைவி ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே பேசிக்கிட்டே கல்யாணத்துக்கு போறாங்க. அந்த எஸ்ஐ மட்டும் வெறியோட உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. காரை கொடுக்க வேணாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இன்ஸ்பெக்டர் காரை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல சரியான காண்டோட உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கல்யாணத்துக்கு போறாங்க. ஆட்டம் பாட்டம் குடி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடிச்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மிட் நைட் ஆயிடுது. பொறுமையா இந்த போலீஸும் குடிச்சிட்டு கொலகொலன்னு வராரு. போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பாடா போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தேனிக்கு கிடையாது, கான்ஸ்டபிளுக்கு ஒரு தோட்டம் இருக்கான், அந்த தோட்டத்துக்கு போயிட்டு பொறுமையா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போலாம் வா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னும் போது இப்ப நான் வர முடியாது, காலையில எனக்கு ஸ்கூல் சவாரிலாம் இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, பொண்டாட்டி புள்ள வேற தனியா இருப்பாங்க, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே வாடா உனக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்றேன் நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. நீ போயிட்டு முகம் கழுவிட்டு வா அப்படின்னும் போது இவனும் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வர அங்க அந்த கான்ஸ்டபிளுடைய அப்பா ஒரு மாதிரி சோகமா இருக்காரு, புலம்பிட்டே இருக்காரு. கல்யாண வேலையில டயர்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச காமிக்க அதை யாரா இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ற அந்த கான்ஸ்டபிளையும் போயிட்டு கையோட கூட்டிட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிள் இவங்க 4 பேரும் வண்டியில எங்கேயோ காட்டுக்குள்ள போறாங்க. மலைக்கு மேல போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ வெறுப்பாகிறாரு. இன்னும் எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போடா அந்த பக்கம் போடா இந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. போகும்போது ஹீரோ மறுபடியும் பாட்டு ஆன் பண்ணுவாரு. என்னப்பா இந்த பாட்டு இல்லாம உன்னால வண்டியே ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு பழனிசாமி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் மாஸ்டர் இருந்தாரு, அவரு தான் சொல்லுவாரு இந்த பாட்டு எல்லாம்
கேட்டா நம்ம செய்யற வேலை வந்துட்டு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பத்துல இருந்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னும் போது யார் அவரு, என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அம்மா கம்பத்தை சேர்ந்தவங்க, அப்பா வந்துட்டு பரமக்குடியை சேர்ந்தவரு, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, என்ன பெத்து போட்டாங்க, அதுக்கப்புறம் இறந்தும் போயிட்டாங்க. நான் கிளம்பி சென்னைக்கு போயிட்டு பழனி மாஸ்டர் கிட்ட ஜாயின் பண்ணி ஒரு டூப்பா ஒரு ஃபைட்டரா இறங்கியிருக்காரு. மக்களே நிறைய படத்துல டூப்லாம் போட்டிருக்காரு. எத்தனை படத்துக்கு டூப் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு 40-50 படத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன்டா அங்கிருந்து இங்க வந்து காரை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாள் ஏதோ ஒரு படத்துக்கு டூப் போட்டு ஃபைட்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோவை ஃப்ரெண்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரு இறந்து போயிட்டு இருக்காரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சினிமா கமிட்டிக்கு இந்த விஷயம் தெரிய வந்து பழனி மாஸ்டர் இதுக்கப்புறம் வந்துட்டு யாருக்கும் டூப் போடக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோவுடைய டீமுக்கும் வேலை கிடையாது. ஹீரோவுடைய ஃப்ரெண்டு இறந்தும் போயிட்டாரு. இந்த சோகத்துல இருக்கும் போது தான் பழனி மாஸ்டர் இந்த அம்பாசிடர் காரை கையில கொடுத்து இதை வச்சு உன் வாழ்க்கையை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு எல்லாமே இந்த அம்பாசிடர் கார் தான். மக்களே இந்த கார் தான் சோறு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால தான் காரை ரொம்ப பிடிக்குமா. யாரா நீ, உனக்கும் இந்த காருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு காட்டுக்குள்ள மலைக்கு மேல போயிட்டே இருக்கும் போது காட்டு பாதை வழியா ஒரு பாதை போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் போ அப்படின்னு, இந்த பக்கம்லாம் காரு போகாது, அந்த ரோடே ரொம்ப குறுகலா இருக்கு அப்படின்னும் போது இந்த ரோடு பக்கமா நாங்க எத்தனை வாட்டி போயிருப்போம், ஒழுங்கா வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த இவரும் ஓட்டிக்கிட்டே போக இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் மட்டும்தான், வண்டியை ஓட்டு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறம் என்னால வண்டியை ஓட்டவே முடியாது, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, வண்டியை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது என்னடா போலீஸ்கார் நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ மிரட்டுறான். சார் இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் இவ்வளவு தூரம் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன், இதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன் அப்படின்னும் போது இப்ப அப்படியே இன்ஸ்பெக்டர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. டே நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாமே இந்த கான்ஸ்டபிளுக்காக தான். கான்ஸ்டபிளுடைய ஃபேமிலியே இப்ப வந்துட்டு நடக்குழஞ்சு போயிருக்காங்க. நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனதுல இருந்து இந்த கான்ஸ்டபிளுக்கு யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க, நிறைய போன் கால் வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது கான்ஸ்டபிளுடைய தங்கச்சி வேற ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணிருக்கா. லவ் பண்ணும்போது அந்த பையன் ஒன்னா இருக்கிற வீடியோ போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கான். வீட்டுக்கும் வந்திருக்கான். முதல்ல என்கிட்ட சொல்லாம அந்த அப்பா அம்மா ஃபேமிலியே சேர்ந்துக்கிட்டு அந்த பையனை டீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பா கோவத்துல அந்த பையனை அடிச்சிட்டு இருக்காரு. அடிச்சவனே அந்த பையன் ஆக்சிடென்டலா இறந்து போயிட்டு இருக்கான். இப்ப அந்த ஃபேமிலியே என் கால்ல விழுந்து கெஞ்சுறாங்க, எப்படியாச்சும் வந்துட்டு நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னும் போது அந்த டெட் பாடியை தூக்கி உன் வண்டிக்குள்ள போட்டுட்டு இப்போ கிளம்பி வந்துட்டோம். அந்த பையனுடைய டெட் பாடி இப்போ உன்னுடைய டிக்கிக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அட பாவி மனுஷா, என்னை இந்த மாதிரி வேலைக்காக கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க இவர் அப்படியே கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிக்கிறாரு. கையை விரல் எல்லாத்தையும் அப்படியே உடைக்க ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டா ஓவரா பண்ணுவியா, இதுக்கப்புறம் நான் சொல்றதை மட்டும் தான் பண்ணும், இல்ல அப்படின்னா உன்னையும் கொன்னு இங்க புதைச்சிட்டு போயிடுவேன், கொலை பண்றது எனக்கு ஒன்னும் அவ்வளவு ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டி இறங்க நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு டிக்கியை திறக்க பாக்குறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து டிக்கியை க்ளோஸ் பண்றாரு. எஸ்ஐ வந்து பிடிக்கிறாரு. இங்க பாரு, இப்பயும் சொல்றேன், உன்னையும் இங்க கொலை பண்ணி போட்டு போயிடுவேன், உன்னுடைய குடும்பத்துக்கு யாருமே இருக்க மாட்டாங்க பாத்துக்கோ, போலீஸ பகச்சிக்கிட்டா நீயும் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமா வாழவே முடியாது, ஒழுங்கா காருக்குள்ள போயிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு இப்போ எஸ்ஐ காரை ஓட்டிக்கிட்டு ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க இறங்கி அந்த டெட் பாடியை தூக்கிட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. டெட் பாடியை லைட்டா பாக்குறாரு. ஆனா ரொம்பவே பயமா இருக்கு. அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு. இப்போ இவரு மட்டும் காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க வந்துட்டு ஒரு டெம்போ வேன் ஒண்ணு வருது. அந்த வேன்ல வரவங்க, யோ இந்த டைம்ல இங்க என்ன பண்ற, காட்டுக்குள்ள காரை நிப்பாட்டிட்டு தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அமைதியா உட்கார்றாரு. வந்தவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல 3 பேரும் போயிட்டு டெட் பாடியை புதைச்சிட்டு வராங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, இப்போ காரை ஓட்டு அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஹீரோ காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. வழியில வந்துட்டு அந்த திருவிழாலாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் தாண்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்து வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நைட்டு காரை ஓட்டிட்டு வந்து அப்படியே காருக்குள்ளேயே படுத்து தூங்கி இருக்காரு. மனைவி காலைல எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டும் போது ஹீரோவை பாக்குறாங்க. என்னாச்சு அங்க நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்க இவரு வளர்க்குற நாய் வந்துட்டு இந்த காரை சுத்தி வருது, பயங்கரமா குலைக்குது. இவருக்கு என்ன அப்படின்னு புரியல. போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி ஓரமா உட்காரும் போது, யாவ் எங்கேயா போன, கார் முழுக்க கன்றாவியா இருக்கு, ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, போயிட்டு டீயை போட்டு கொண்டு வா, அப்புறமேட்டா பேசிக்கலாம் அப்படின்னும் போது அவங்க
புலம்பிட்டே உள்ளுக்குள்ள போறாங்க. இப்போ நாய் குலைச்சிட்டே இருக்கு பாத்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே ரத்த கலரியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வாலெட் இருக்கு. அதை எடுத்து பாக்குறாரு, அதுக்குள்ள மனைவி வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ எடுத்ததை உள்ளுக்குள்ள போட்டு டீயை வாங்கிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார, இங்க பாரு என்ன வேலை இருந்தாலும் இப்ப நீ கிளம்பாத, உள்ளுக்குள்ள வா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல டீயை குடிச்சிட்டு அமைதியா அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் எடுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போனா அங்க கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளா செட் பண்ணலையா என்னன்னு தெரியல, இப்பதான் செட் பண்றாங்க. நம்ம ஹீரோவை இன்ஸ்பெக்டர் உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு தனியா உட்கார வச்சு, என்னையா போன் பண்ணா எடுக்க மாட்டேன் அப்படின்னும் போது, போனை பார்க்கல, சவுண்ட் கேட்கல அப்படின்னும் போது, சவுண்ட் கேட்கலையா இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறியா, போன் பண்ணா ஒழுங்கு மரியாதையா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார, அங்க எஸ்ஐ வராரு. என்ன சார் இவன் ஓவரா பண்றான், போனை கூட எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டு இருக்கும் போது, சார் என் வழிய தனியா விட்டுருங்க, நான் பாட்டுன்னு போயிட்டு என் ஃபேமிலிய என் குடும்பத்தை என் வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் விட முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இப்போ நம்ம எல்லாரும் கூட்டாதான் எல்லா விஷயத்தையும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு, இந்த விஷயம் வெளியே தெரிய வந்துச்சு இல்ல நீ ஏதாவது பண்ண பார்த்த அப்படின்னா உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன். இது ஒண்ணும் எங்களுக்கு புதுசு கிடையாது, உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்ப, நம்ம ஹீரோ அப்படியே அங்க இருந்து ஒரு மாதிரி பயத்தோட வராரு. வந்து காருக்குள்ள ஏறி உட்கார எஸ்ஐ வேற வந்து மிரட்டான். இங்க பாரு, நாங்க கொடுத்தது வார்னிங் கிடையாது, நாங்க எடுத்திருக்க முடிவு. நீ வந்துட்டு அமைதியா போயிட்டு உன் வேலையை பார்த்தா எல்லாம் கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்புறான். நம்ம ஹீரோ வண்டியில வெளியே கிளம்புறாரு. அந்த டைம்ல மணியுடைய அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த எஸ்ஐ கிட்ட நேத்து வந்துட்டு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த மணி எங்க கைது பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவன் செத்தானா குழி தோண்டி புதைச்சாங்களா அப்படின்னா உனக்கு தெரிய தேவை கிடையாது, ஒழுங்கு மரியாதையா உன்னுடைய வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதை யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டு அமைதியா உட்கார, பொண்டாட்டி புலம்பிட்டே இருக்காங்க. எங்க போறீங்க எங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, ஒரு கால் கூட பண்ண மாட்டீங்க அப்படின்னும் போது பைத்தியமான் வேற கேட்டுடுறாங்க. ஆமாண்டி நான் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஒரு மாதிரி சத்தம் போடுறாரு, கத்துறாரு, சண்டை போடுறாரு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. பொண்ணே ஒரு மாதிரி பாக்குறா. அப்பாவை இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, மனைவி பக்கத்துல போயிட்டு உட்கார்ந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீங்க வேற இன்னைக்கு வந்து உங்க சட்டையை நீங்களே தோச்சு போட்டீங்க, சட்டையில என்ன ரத்த கரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கரையாயிடுச்சு, நீ துவைக்க கஷ்டப்படுவ அப்படின்னா நானே துவைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போறாரு. போனவரு ஆமால அந்த சட்டையை முதல்ல எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சு போடுறாரு. இதே டைம்ல ஹீரோடைய பையனுக்கு ஹீரோ கால் பண்றாரு. அம்மா கால் பண்றாங்க, தங்கச்சி கால் பண்றா. யாரு கால் பண்ணாலும் பையன் அட்டனே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கே போயிட்டு பார்த்தா அந்த பையன் 2 நாளைக்கு முன்னாடியே ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனானா. எங்க போனா என்ன ஆனா தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கும் ஃபேமிலிக்கும் ஒண்ணுமே புரியல. போலீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, இப்போ இருக்கிற பசங்களா ரொம்ப மோசம், ஏதாவது போதை பொருளை வலிச்சு எங்கேயாச்சும் உழுந்து கிடப்பாங்க, கண்டிப்பா அந்த பையன் உங்களை தேடி வருவான், நீ கவலைப்படாத, நீ வந்துட்டு எனக்கு ஒரு உதவி அப்படின்னும் போது பண்ணிருக்க, உன் பையனை தேடி கண்டுபிடிக்காம இருப்போமா, நீ போயிட்டு போகும்போது ரைட்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு போ, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. வண்டிக்குள்ள ஏறி உட்காரும் போதுதான் அங்க ஹீரோவுடைய பையன் ஒரு பைக் ஓட்டுவான் போல, அந்த பைக் இருக்குது அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. பார்த்துட்டு யோசிச்சுட்டே நிக்கும் போது அங்க எஸ்ஐ வரா. என்னையா இங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க, அங்க என்ன டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் அந்த பல்சர் பைக்கை பார்க்கும்போது என் பையனுடைய பைக் மாதிரியே தெரியுது அப்படின்னும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, பல மாசமா அந்த பைக் அங்கதான் நிக்குது, ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட, நம்ம ஹீரோக்கு மனசுக்குள்ள ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே வண்டியை ஓட்டிட்டு அந்த காரை கிளீன் பண்ணிருப்பாரு. அங்க போயிட்டு அந்த வாலெட்டை தூக்கி போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு வாலெட் இருக்கு மக்களே. இவர் எதை தூக்கி போட்டாரோ அது அங்கதான் இருக்கு. அதை எடுத்து ஓபன் பண்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோடைய பையனுடைய ஐடி கார்டு, போட்டோ எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம ஹீரோக்கு அப்படியே செமையா இடியே இறங்கின மாதிரி இருக்கு. மனசே உடைஞ்சு போயிட்டு ஹீரோ பயங்கரமா அழுகிறாரு. நம்ம பையனை தான் கொண்டு போயிட்டு புதைச்சிருக்காங்க போல, நம்ம பையனுடைய பாடியா அது, அதுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாரு. இதே டைம்ல எஸ்ஐ போயிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு, அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறேன், நம்ம தெரியாம பைக் அங்கேயே நிப்பாட்டி வச்சிட்டோம் இல்லையா, அதனால கண்டிப்பா அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடிப்பட்ட பாம்பு கண்டிப்பா பழி வாங்காம விடாது, நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணோம், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி அந்த கான்ஸ்டபிளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. டேய் தம்பி, இந்த டைம்ல உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னும் போது இந்த டைம்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளும் வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோ கெத்தா நின்னுகிட்டு இருக்காரு. இவன் இந்த டைம்ல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கிட்ட போனா, சார் நீங்களாச்சும் சொல்லுங்க, என் பையன் எங்க, யார கொண்டு போயிட்டு புதைச்சிங்க, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நாங்க வந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் மலை சரிவு ஏற்பட்டிருக்கும். அந்த மலை சரிவுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீயணைப்பு துறையினர் போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்ணும்போது அந்த ஜீப்புக்கு பக்கத்துல சாக்கால கட்டப்பட்ட டெட் பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அது நம்ம ஹீரோடைய பையனுடைய டெட் பாடி தான் மக்களே. மலை சரிவு ஏற்படும் போது புதைச்ச அந்த டெட் பாடி கீழே வந்துட்டு இருக்கு போல. இப்போ இந்த நியூஸ் தான் தமிழ்நாடு கேரளா முழுக்க பயங்கரமா பிரேக்கிங் நியூஸா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. இதுல இவங்க வேற மாட்டிக்கிட்டாங்க. எஸ்ஐ போயிட்டு இன்ஸ்பெக்டர் நோண்டிட்டே இருக்கான். எங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லாமே பண்ண, இப்போ அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம். இந்த டைம்ல அந்த கான்ஸ்டபிள வேற காணும். கான்ஸ்டபிள அந்த பென்ஸ் தான் வந்து கூட்டு போயிருக்கான் போல. நைட் டைம்ல யாரும் வந்து கான்ஸ்டபிள பார்த்தாங்க, பென்ஸ் கார்ல வந்து கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கான்ஸ்டபிள கூட்டு போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் ஏதாவது யோசிக்கிறேன் அப்படின்னு அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணிட்டாங்களாம். கூடிய சீக்கிரமே யாருன்னு ஐடென்டிஃபை பண்றாங்களாம். இந்த நியூஸும் கிடைக்கும் போது அவ்வளவுதான், இப்போ நம்ம கதையே கந்தல் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் ஆகாது, நான் உன்னை காப்பாத்துறேன், நமக்கு எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. கிளம்பி நேரா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு போறாரு. ஹீரோவுடைய வீட்டுக்கு போனா அங்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, ஹீரோவுடைய மனைவி, பொண்ணு இருக்காங்க. எங்க பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கேயோ வெளியே போயிருக்காரு. கால் பண்ணா எடுக்க மாட்டாரு, ஏதாவது மழையில மாட்டிக்கிட்டு ஒதுங்கி நிப்பாரு அப்படின்னும் போது இருக்கும். சரி ஓகே, உங்க பையன் கடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கால் பண்ண போன் போல அப்படின்றாங்க. இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அந்த ஃப்ரெண்டு காரனை மட்டும் தனியா ஒரு ஓரமா கூட்டிட்டு போயிட்டு இந்த பென்ஸுக்கும் அந்த பையனுக்கும் என்ன பிரச்சனை, ஏதாவது சண்டை போடுவாங்களான்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் கேக்குறீங்க அப்படின்னும் போது இல்ல ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மலை சரிவுல ஒரு கோணிப்பையில கட்டப்பட்ட ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சோம். அந்த டெட் பாடி பென்ஸோடைய பையனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா டவுட். அந்த பையனை பாக்கிறதுக்காக அம்மாவையும் பென்ஸையும் கூட்டிட்டு போனோம். ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா பென்ஸுக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ சண்டை, அந்த பையனை பென்ஸ் தான் அடிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த விஷயத்த ஃப்ரெண்டு போயிட்டு அம்மா கிட்டயும் பொண்ணு கிட்டயும் சொல்ல அவங்க அப்படியே பயங்கரமா அழுகுறாங்க. இத பார்த்து இந்த ஆளு சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறான். அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கான்ஸ்டபிள கடத்தி எங்கேயோ கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வச்சிருக்காரு. கையில ஒரு கட்டிங் பிளேயர் மாதிரி வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா என் பையனை என்ன பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுடா அப்படின்னும் போது பென்ஸ் எனக்கு சத்தியமா ஒண்ணுமே தெரியாது, நான் பாட்னு ஃபங்க்ஷன்ல இருக்கும் போது இன்ஸ்பெக்டர் தான் வந்து கூப்பிட்டாரு, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது திடீர்னு அவரா ஒரு கதையை சொன்னாரு. என் தங்கச்சியும் ஒரு பையனும் லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அப்பா கொலை பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனா ஏதோ சொன்னா. எனக்கு பயங்கரமான ஷாக்கு. சத்தியமா வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. என் தங்கச்சி யார லவ் பண்ணாலோ அவனையே தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இந்த ஆள் வந்துட்டு பொய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது விரல உடைச்சு விடுறாரு. இது எல்லாமே தெரிஞ்சு அப்ப ஏன்டா உண்மையை சொல்லல, அது மட்டும் இல்லாம இது கூட உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதான் உண்மைன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த எல்லா விஷயத்தையும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி அப்படியே லைன்ல இருக்கும் போதே பண்ணிருக்காரு மக்களே. இப்ப இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு பென்ஸ், நான் ஒழுங்கா சொல்றத கேளு, இங்க வந்துட்டு உன் பையன் நல்லாதான் இருக்கான், உன்னுடைய பையனுக்கு ஒண்ணுமே ஆகல, இப்ப கூட வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி புள்ள கிட்ட பேசிட்டு தான் வந்தேன், நான் சொல்றத கேளு அப்படின்னும் போது கொஞ்சம் வாய மூடுறா, இதுக்கப்புறம் நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அடுத்த சீன்லயே அந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோவை பார்க்க வரான். 36 வருஷமா நான் போலீஸா இருக்கேன், போலீஸா இருந்த காலத்துல இது வரைக்கும் எக்கச்சக்கமான கொலை, எக்கச்சக்கமான கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட்டதே கிடையாது. நீ வந்துட்டு இவனை தூக்கி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுவ, நான் தனியா வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய பிளானே உனக்கு புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கும் போது நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்டாட்டியும் புள்ளையும் கைது பண்ணி வச்சு அந்த எஸ்ஐ வந்துட்டு பொலன்னு பொழக்கிறான். நீ தான் அந்த மவனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் பையனை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேக்குறாங்க. உன்னுடைய முதல் புருஷனுக்கு பிறந்த அந்த பையன் இந்த இரண்டாவது புருஷனுக்கு பிறந்த பொண்ணை ஏதோ பண்ணிருக்கான், அதை தெரிய வந்து உன் புருஷனோ இல்ல நீயோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட கொலை பண்ணிருக்கலாம், உண்மையை
உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டார்ச்சர் பண்றா மக்களே. பார்க்கும்போது கண்ணே நமக்கு கலங்கும். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இங்க வரும்போது எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். நீ தான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்ட இல்லையா, அதுக்கப்புறம் நானும் ஒரு கதையை உருவாக்கி இருக்கேன். அந்த லலிதாக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்? அந்த பொண்டாட்டிக்காரி சொல்லிதான் புருஷன் உன் ஃப்ரெண்ட வந்துட்டு ரோப்ல இருந்து மேல இருந்து தள்ளி விட்டு கொலை பண்ணியா? அதுக்கப்புறம் அடுத்தவனுடைய புள்ளைய நீ எதுக்காக தூக்கி விளக்கணும்? அந்த பொண்டாட்டிய உசார் பண்ணிட்ட. அதுக்கப்புறம் நீயும் அந்த பொண்டாட்டிக்காரியும் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறகுது. இதுக்கப்புறமும் கூட நீ எதுக்காக அந்த பையனை தூக்கி வளர்க்கணும்? அது மட்டும் இல்லாம அந்த பையன் தங்கச்சி தன்னுடைய ஸ்டெப் சிஸ்டர்னு கூட பார்க்காம உன் பொண்ணு கூடவே ஒன்னா இருக்கிற விஷயத்த நீ பார்த்துட்ட, தெரிஞ்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் தானே கொலை பண்ண அப்படின்னும் போது அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. போட்டு போலன்னு பொழக்கிறாரு. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த விஷயத்தையே அந்த எஸ்ஐ கேட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா பொண்ணையும் அம்மாவையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். வெளியே ஒரு போலீஸ் கும்பல் வந்து மீடியாக்கு முன்னாடி இதே கதையை சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ 2 போலீஸ்காரனையும் அடிச்சு போட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஆளு பக்காவா பிளான் பண்ணி போலீஸ் படையே கூட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல சண்டை போட்டாலும் அதுக்கப்புறம் வசமா மாட்டிக்கிட்டாரு. டேய் அடங்குடா, மார்ச்சுரியில செத்து அழுகி கிடக்கிற உன்னுடைய புள்ளைக்கு கொல்லி வைக்கணுமா வேணாமா? ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோ வெறியாவுறாரு. இப்ப அப்படியே ஸ்டேஷனுக்கு ஹீரோவை கூட்டு போறாங்க. அங்க நிறைய பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்க சொல்றது எல்லாமே பொய்னு ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க. அண்ட் கோர்ட்டுக்கு போனாலும் இந்த கேஸ் நிக்காதான். ஸ்டேஷனுக்குள்ள பெண்களை கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்களாமே அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, சும்மா தான் விசாரிக்கிறோம். இந்த ஆளை கூட்டு வந்துட்டோம், பிரதிக்கு பிரைவசி வேணும், நவுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி பேசிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு உட்கார வைக்க போலாம். மனைவியும் பொண்ணையும் அங்கிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. எஸ்ஐக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆளு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ண பிரஸ் மீடியாலாம் வந்துட்டாங்க, இப்போ எனக்கு வேலையே போயிடும் போல இருக்கு அப்படின்னு. ஆமாண்டா, அனுமதியே இல்லாம அரெஸ்ட் வாரண்ட் கூட இல்லாம பெண்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஆண் போலீஸ் அடிச்சான் அப்படின்னா வேலை போயிடும், ஜெயிலுக்கு போயிடுவான், எல்லாம் உண்மைதான். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா சிரிக்கும் போது, ஏங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லா வேலையும் நான் பார்த்தேன், இப்போ இந்த மாதிரி சிரிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கவலைப்படாத, எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது தன்னுடைய பெத்த பொண்ணு மேல வளர்த்த பையன் கை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பனே மண்டமல் அடிக்க பையன் இறந்து போயிட்டான். பையனை தூக்கிட்டு போயிட்டு மலைக்கு மேல பொச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை மட்டும் மாத்தாம சொல்லிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அடுத்து நம்ம ஹீரோவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க. அந்த ஜட்ஜி வந்துட்டு 5 நாள் இவரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இதோட ரிட்டையர் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் முடிய இந்த ஆளு பாட்டுன்னு போயிட்டு ஒண்ணுக்கெல்லாம் அடிச்சுட்டு கையை கழுவிட்டு நான் பாட்டுன்னு கிளம்புறேன் அப்படின்னும் போது, என்ன காரியம் யா பண்ற, நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கொலைக்கு கூடவே இருந்துட்டேன், நீ பாட்டுன்னு ரிட்டையர்ட் ஆயிட்டு பென்ஷனும் வாங்கிட்டு வீட்டுல ஜாலியா இருப்ப, நான் தான் இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கணும் அப்படின்னும் போது, இங்க பாடுறா எத்தனை நாளைக்கு தான் வால் மாதிரி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க போற, நீ தலைவராக போறது கிடையாதா, நீ தான் இந்த ஸ்டேஷனுடைய அடுத்த இன்ஸ்பெக்டர், நான் சொல்ற மாதிரி பண்ணு, மத்த எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன், என்ன பண்ற அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம பசங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, அந்த டைம்ல ஸ்டேஷனையே காலியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு பாட்டுன்னு கிளம்புறான். அன்னைக்கு நைட்டுக்குள்ள எஸ்ஐ என்ன பண்றாரு அப்படின்னா, நீ அந்த வேலை பாரு, நீ இந்த வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு இவரு மட்டும் ஸ்டேஷன்ல இருக்காரு. அந்த டைம்ல ஒரு 5-6 போலீஸ் வராங்க. வந்தவங்க எங்க உள்ள இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. உன்னுடைய கதை முடிய வேண்டிய டைம் வந்துருச்சு, நீ சாவறதுக்கு முன்னாடி உன் பையன் எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவன் ஒரு கதை மாதிரி சொல்றான். குட்டி யானை ஒரு சிங்கத்தை தேடி வந்துச்சு, அந்த சிங்கம் குட்டி யானைய கொலை பண்றச்சு அப்படின்னு சொல்ல நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. இந்த பையனை எதுக்காகவோ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து சமயா அடிச்சு கடைசியா இந்த இன்ஸ்பெக்டர் கொலையே பண்ணிட்டா மக்களே. இதெல்லாம் நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் மாதிரி கட்கட்டா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியல் டைம்ல இந்த கதையை சொல்ல கழுத்துல ஒரு துணியை மாட்டி கொலை பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிடுறாரு, சமையா போட்டு அடிக்கிறாரு. வெறித்தனமா இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு கடைசியா அந்த எஸ்ஐ மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்போ ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைக்க, தம்பி நீங்க என்ன ரிட்டையர்ட் ஆயிட்டு வீட்டுக்கு போறீங்க, மறுபடியும் வந்து வேலை பாருங்க, அந்த ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்கே போக கூடாது அப்படின்னு சொல்ல இந்த ஆளு சுத்தி தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவர் வீட்டுக்கு வரல, இங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு மட்டும் உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவியையும் பொண்ணையும் இல்லாத டார்ச்சர் எல்லாம் பண்றா மக்களே, போட்டு மிரிக்கிறான், அடிக்கிறான். அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பயங்கரமா அடிச்சு தப்பா பேசிட்டு இருக்க. நாங்க என்ன பண்ணோம், இங்க வந்துட்டு பென்ஸ் கிடையாது, நீ எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு பேசிக்கோ அப்படின்னும் போது, உங்க மேல கைய வச்சா கண்டிப்பா பென்ஸ் இங்க வருவான் அப்படின்னும் போது, கண்டிப்பா வருவாருடா அப்படின்னும் போது பென்னியோடைய மொபைல்ல இருந்து நம்ம ஹீரோ கால் பண்றாரு. பென்னி
அடிச்சு மட்ட பண்ணிட்டாரு. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணை பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். அங்க நீ என் பொண்ணு மேல கைய வச்ச அப்படின்னா இங்க உன் பொண்ணை நான் என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னும் போது, இங்க பாரு பென்ஸ், என் பொண்ணை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்புறான். கிளம்பி பொண்ணை பார்க்கலான்னு போனா வீட்டுல பொண்ணை காணோம். வீடு முழுக்க பொண்ணை தேடிட்டு வெளியே வரும்போது அங்க ஹீரோடைய கார் நிக்குது. காருக்குள்ள போயிட்டு பார்த்தா எஸ்ஐ பயங்கர கொடூரமா இறந்து கிடக்குறான். டேய் பென்னி பென்னி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. வந்தவரு போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. எங்கடா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன் பொண்ணை கொலை பண்ணிட்டேன். நீ எப்படி என்னுடைய பையனை கொலை பண்ணியோ அதே போல நானும் உன்னுடைய பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செமையா அடிச்சு கடைசியா கொலையும் பண்றாரு. இது அந்த பொண்ணும் பாத்துக்கிட்டு இருக்கா. பாத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்கார்றா. இப்ப வந்துட்டு நமக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணிருக்காங்க. அதாவது போலீஸ்காரனுடைய பொண்ணும் ஹீரோடைய பையனும் லவ் பண்ணிருக்காங்க. இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றான். ஆக்சுவலா என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா என்னையும் என்னுடைய அம்மாவையும் யாரும் சேர்த்துக்கவே கிடையாது. இந்த பையன் ஒரு நாயும் வளர்த்துருக்கான். அந்த நாய் தான் இப்போ வீட்டுல இருக்கு. தெருவுல மழை பெய்யுதுன்னு கூட பார்க்காம இந்த பையனை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ தான் போயிட்டு இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து கூட்டு வந்திருக்காரு. இவரே வந்துட்டு கல்யாணமும் பண்ணிருக்காரு. நம்மளுடைய சின்ன மிஸ்டேக்னால தான் ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோடைய ஃபேமிலிய இவரே பாத்துக்கிட்டு இருக்காரு. பென்ஸ் வந்துட்டு எனக்கு அப்பா மாதிரி இல்ல அப்பா தான் அப்பாக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாமே சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பங்காரன் வந்து பாத்துட்டான். ஆக்சுவலா நேரா வீட்டுக்கே வந்து இந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய பையன் வந்திருக்கா. மக்களே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்பங்காரன் பார்க்க இந்த பொண்ணு பாத்ரூம் குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா. இந்த ஆளு சைக்கோ மாதிரி கதவெல்லாம் உடைச்சி உள்ளுக்குள்ள போயிட்டு பெத்த எனக்கு உன்னை கொலை பண்ணவும் தெரியும், உன்னை கொன்னு போட்டு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு சமையா பொழக்க, இங்க பாரியா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், அந்த பொண்ணு உன்னை பத்தி என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம சீ நீலாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இத சொன்னதுக்கு அப்புறமா வெறியாயிட்டு போட்டு பொழந்து கொலைய பண்ணிட்டான். அதாவது இந்த ஆளு பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம தப்பா நடந்துட்டான் போல. அதை சொல்லும் போது வெறியாயிட்டு நம்ம ஹீரோடைய பையனை கொலை பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பிளாஷ்பேக்கை காமிச்சு முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டெட் பாடியை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு ஆத்தங்கரையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்ணு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி விடுறாரு. செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பையனுடைய டெட் பாடி வீட்டுக்கு வருது. எல்லாரும் பயங்கரமா அழுகுறாங்க. அந்த நாய்க்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாயும் எகிரி குதிச்சு அழுதுகிட்டு இருக்கு. அண்ட் கடைசியா ஹீரோவை கைது பண்றாங்க. கைது பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது நீங்க தான் உங்க பையனை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பையனை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்களதான் நான் கொலை பண்ணேன் அப்படின்றாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா, யாருக்கெல்லாம் மோகன்லால பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நிறைய கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு தரமான மோகன்லால் பழைய படம் இருக்கு, அதையும் கொண்டு வருவேன். மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.